ஹலோ யூடியூப் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா என் பையனே சொல்லுவான். காலையிலே என்னோடய ஸ்லோ மார்னிங் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் டிஃபன் ஊட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி தான் செய்வேன். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ்னால நாங்கள் எப்போவுமே பிரியாணி தான் செய்வோம். நாங்கள் வந்து 3 கேஜி செய்யலான்னு இருக்கோம். 3 கேஜினா எங்களுக்கு மட்டும் இல்லை, ஃபேமிலிஸ்க்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து தான் செய்கிறேன். நான் வந்து என்னோடய கேஸ் ஸ்டவ்லேயே செய்கிறேன். அதனால் எனக்கு வந்து வேறு எந்த அடுப்பும் யூஸ் பண்ணலை. தேவையான அளவுக்கு அரிசி வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நல்லா ஊறட்டும் 5 மினிட்ஸு. கறி வந்து எனக்கு வந்து 3 கேஜி வாங்கி கொடுத்தாங்க. நான் மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் ஆனியன் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு பக்கம் வந்து முட்டை பாயில் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம கேஸில் செய்கிறன்றனால எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் டைம் எடுத்துது. கிறிஸ்மஸ் அன்றைக்கி காலையிலே யாரெல்லாம் கேக் வெட்டினீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது வந்து நான் ஏன் இந்த கலரில் இருக்குன்னா, நாங்கள் வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதெல்லாமே ஒன்றா அரைச்சி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதே மாதிரி டேஸ்ட் கொடுக்குன்றதுனால இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரியும் ஆட் பண்ணி செய்யலாம். யாரெல்லாம் இன்னும் கேக் வெட்டலை, என்ன மாதிரி குக்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க, பசங்களுக்கு யாரும் ட்ரெஸ் பண்ண முடியல, கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது, அந்த மாதிரிலாம் யார் இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணினாலே கண்டிப்பாக எக் இருக்கணுங்க. எக் இருக்கணும், ரைட்டாக இருக்கணும். ரைட்டாகவும் எக்கும் இல்லைன்னா இவங்களுக்குலாம் பிரியாணி இறங்காது. முடிஞ்ச அளவுக்கு தனியாக எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இதில் எங்கள் ஹஸ்பண்டோட உழைப்பும் இருக்குது. அவர் தான் எனக்கு ஆனியனும் டொமேட்டோவும் கட் பண்ணி கொடுத்தாரு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடித்தேன். சிக்கன் மட்டும் எப்போவுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து வாஷ் பண்ணி தான் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். 3 கேஜி எல்லாமே பிரியாணி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் குக் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி தெரியுமோ எனக்கு சொல்லுங்கள். இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். ஒரு வழியாக ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணிப்பேன். நான் எப்போவுமே சேம் மெத்தடில் தான் செய்கிறேன். புதுசாக எந்த ஒரு மெத்தடும் யூஸ் பண்ணல. சாரி கைஸ், வாய்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து, எடிட் பண்ணி போட முடியலன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. மசாலாலாம் நல்லா கலந்துட்டு நல்லா பெரட்டி விட்டுடணும். நல்லா தண்ணி விடும் அதுவே நார்மலாகவே. சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மசாலா பிளெண்ட் ஆயிடுச்சுன்னா அரிசி பார்த்திங்கன்னா 3 கிலோவுக்கு எப்படின்னா நான் வந்து இந்த பாத்திரத்தில் அளக்குறேன். இதில் வந்து 1 கிலோவுக்கு 1.5 கேஜி தண்ணி ஊற்றணும்.
அப்போது 3 கேஜிக்கு என்னவோ அந்த அளவு ஊற்றிட்டு நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட போகிறேன். இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு வழியாக சமைக்கும் போதே குழந்தையும் தூங்க வச்சுட்டு வந்துட்டேன். அவன் தோல் மேலேயே தூங்கிட்டான். அவனை படுக்க வச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், யார் யார் கிறிஸ்மஸ்க்கு எனக்கு ஒரே ஒருத்தவங்க மட்டும் வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் கேக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நான் இன்னுமே யாருக்குமே எதுவுமே எடுத்துகிட்டு போய் கொடுக்கல. அதுக்கப்புறமேட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு மட்டும் அதுக்கு ஹெல்ப் பண்ணார். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்காக ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு. பார்த்தா அந்த வடிவேலோட அந்த காமெடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருக்காரு. அதை பார்த்துட்டே இருக்காரு. ஒரு வழியாக பிரியாணிக்கு வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன் மேலே. அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அதை நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ரைட்டாலாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். எக்கையும் ஊற்றி கொடுத்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பபிள்ஸ் வந்ததுக்கா. அதுக்கப்புறமேட்டு நல்லா கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து நல்லா கொதி வரும்போது அரிசியை வந்து ஆட் பண்ணணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் கிளந்து விட்டுக்கிறேன். இதுலேயே சிக்கன் பாதி முழுசாக ஓரளவுக்கே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமேட்டி வந்து நம்ம அரிசியை ஆட் பண்ணிப்போம். நல்லா கொதித்தா மட்டும்தான் அரிசி சீக்கிரமாக வேகும். கேஸில் செய்யும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு ஃப்ளேம் பற்றாது. ஆனாலும் பொறுமையாக தான் குக் ஆகும். பொறுமையாக வச்சு தான் நான் பண்ணி எவ்வளவோ டைம் ஆகிடுச்சு. 2 hours மேலே ஆச்சு இதை ரெடி பண்ண. எல்லாமே ஓரளவுக்கு வெந்துடுச்சா. பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோன்னா கடகடன்னு தம் ஆகிடும். சிம்மில் வச்சு ஒரு 2-3 வாட்டி கலந்து விட்டால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இதை என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டேஜில் வந்து தம் விட்டுடணும். இந்த ஸ்டேஜில் தம் விட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல சாப்பாடு உதிரியாக கிடச்சிரும். நான் வந்து ஆல்ரெடி இதை எடுத்து வச்சிட்டேன், ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதனால் இதை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு